இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. இந்த எபிசோட் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஆனால் இதை சென்சிட்டிவாக எடுத்துக்காம அமானுஷ்யத்தில் பறந்து விரிந்து கிடக்கிற அதனுடைய சக்தி, அதாவது நதியிலிருந்து ஒரு குவளையை வச்சு நதியோடைய நீரை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அந்த நதியே அந்த குவளைக்குள்ளே அடைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த கதையில் வர விஷயமும். ஏன் இதை நான் சென்சிட்டிவ்னு சொல்கிறேன்னா, இது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இந்த அமானுஷ்யங்களுக்கு மதம் என்பது ஒரு அடைப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நதியிலேருந்து நீர் எடுக்கலாம், ஆனால் அந்த நதியே அந்த குவளைக்குள்ளே அடைக்க முடியாது. அமானுஷ்யங்களை கட்டுப்படுத்துறதுக்கு மதம், அதை சார்ந்த அந்த பூஜை ரிச்சுவல்ஸ்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுமே தவிர இதை மட்டுமே வச்சு அந்த அமானுஷ்யங்களை அடைச்சி வைக்க முடியாது. காரணம், அமானுஷ்யங்களுக்கும் சில அதீத அபாரமான சக்திகள் உண்டு. தீக்காம்பத்து அப்படின்ற ஒரு இடம் கடா மாநிலத்தில் சுங்காய்பட்டாணியோடைய அருகாமையில் இருக்கிற ஒரு சிறு நகரம். அங்கே நிறைய இந்துக்களோ இல்லை இந்தியர்களோ கிடையாது. ஆனால் இந்த தீக்காம்பத்து என்று சொல்லப்படுற இடத்துல இது ஒரு சிறு நகரமாக இப்போ இருக்குது. ஆனால் இது ஒரு நகரமாக ஆகிறதுக்கு முன்னே அந்த இடத்துல ஒரு சில எஸ்டேட் இருந்திருக்கு. 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பகுதிகள்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறும் பொழுது அதிகமான இந்தியர்கள் இங்கே வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க வேலை செஞ்ச அந்த சீனர்களுடைய நிறுவனத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு சின்ன கோயில் தான் கட்டியிருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த கோயில் சின்னதாக தான் இருந்திருக்கு. ஒரு ஒரு 50 பேர் சேர்ற கூட்டம் கூட அந்த கோயில் தாங்காது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன கூடாரம் போட்டு ஒரு கோயில் கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைய சூழ்நிலைக்கு இந்தியர்கள் யாரும் அந்த நிறுவனங்களுக்கு அங்கே வேலைக்கு போகிறதில்ல. இன்றைக்கி வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வந்துட்டதுனால அந்த கூடாரமாக கட்டப்பட்ட அந்த கோயில் அது அனாதையாகவே இருந்திருக்கு. இந்த முறையாக பதிவு செய்யப்படாத ஆலய பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த கோயிலும் இந்த சர்ச்சைக்குள் மாட்டிக்கிச்சு. இந்த கோயிலை போய் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் வச்சிருந்த அந்த படங்கள் எல்லாம் நொறுங்கி, அது சாமி படமா இல்லையான்னு கூட சொல்ல முடியாத அளவிற்கு அந்த சேதம் அடைஞ்சு, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த கூடாரத்துக்குள்ள இந்த மோட்டர்ஸோட ஸ்பேர் பார்ட், எக்ஸாஸ்ட் பைப், மோட்டரோட அந்த பாடி, இது எல்லாம் அதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. அது ஒரு சின்ன மினி ஸ்டோர் ரூம் மாரி அந்த மரத்து அடியில் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஊதுபத்தியை ஏற்றி வச்சிருக்கிறது, விளக்கை ஏற்றி வச்சிருக்கிற மாதிரியான தடயங்கள் இருந்தது. அப்போ இது உண்மையாகவே ஸ்டோர் ரூம் மாதிரியே இருக்கா, இல்லை இன்னும் இந்த இடத்துல வழிபடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருந்தது. இந்த கோயில் உடைப்பு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த கோயிலும் ஒரு முறைப்படி கட்டப்படாத கோயில். இது யாரும் பராமரிக்கலை. இங்கே இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற நிலத்தை அபகரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இந்த மாதிரி கோயிலை கட்டி இது எங்களோட நிலம்னு சொல்லி அபகரிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இந்த சர்ச்சையை கிளப்பியவருக்கு நடந்த சம்பவம் இது. இந்த கோயிலை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருங்க, இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஏன் உடனே இடிக்கணும்,
இவ்வளோ பெரிய மரத்துக்கு அடியில் கட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது நோக்கத்தோடு கட்டியிருப்பாங்க அப்படின்னு இன்னும் சில வாதங்கள் வரும் பொழுது அந்த கண்ட்ரோல் இல்லாத அந்த நபர் இது கோயிலே கிடையாது, சும்மா நீங்கள் எல்லா இடத்துலையும் கோயிலை கட்டிட்டு இடையூறு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்த வந்து காலால் எட்டி உதச்சிட்டார். அந்த கேட்டை, அது வந்து ஒரு பாலடைஞ்ச கேட்டு தான், சின்னது கேட்டு தான் அது. அவர் எட்டி உதச்சிட்ட பிறகு அந்த ஆக்ரோஷம், அந்த ஆத்திரம், அப்புறம் இந்த இடத்துல வந்து காவல்துறையினெல்லாம் வந்து சூழ்நிலையை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் தெய்வம் இருக்கா இல்லை அமானுஷ்யம் இருக்கான்னு நம்ம விவாதம் பண்ணுறோம்ல, இதற்கு ரெண்டுத்துக்குமே பதில் இல்லாத மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. இந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு வந்து திடீர்னு உடம்பெல்லாம் வெறுவு, ஒரு மாதிரி என்சைட்டியாக இருந்தார், கண்ணெல்லாம் செவந்துருச்சு. அவருடைய பையில் இருந்த சிகரெட் எடுத்து வேக வேகமாக ஊதிக்கிட்டு இருந்தார். திடீர்னு கூட்டாளிகிட்ட போயிட்டு எனக்கு தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவரோட கூட்டாளி யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்ற அந்த ஆக்ரோஷத்தோடு அவர் இருந்தார். திடீர்னு பட்டுன்னு அவருடைய ஃபோன் எடுத்து யாருக்கு கால் பண்ணார், கொஞ்ச நேரம் பேசினார், அப்புறம் யாருக்கும் மெசேஜ் பண்ணார். இப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே ஓரமாக போய் உட்கார்ந்தார். அங்கே இருந்த பல பேர் வந்து இங்கே என்ன விவாதம் ஓடுதுன்றதை ஒரு பக்கம் பார்த்தாலும் அவர் என்ன செய்ய போகிறாருன்றத இங்கேருந்து உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கட்டம் வீறி கத்தி இழிஞ்சார். போச்சுடா, திரும்பவும் இவர் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு 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 மதம் சென்சிட்டிவிட்டி, இது வந்து ஒரு கூட்டத்தையோ இல்லை ஒரு சமூகத்தினரையோ இல்லை ஒரு நாட்டுக்குள்ளேயோ ஒரு பெரிய மனஸ்தாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒருத்தருடைய ஆக்ரோஷத்தினால, தமிழில் சொல்லுவாங்க தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரின்னு, ஒரு நபருடைய ஆக்ரோஷத்தினால இது எங்கேயோ போயிருமோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் பொழுது அவர் சத்தம் போட்டது இந்த பிரச்சனைக்காக இல்லை. அவருடைய சத்தமே அவருடையது இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சு. அவரோட உடம்புல வந்து இறங்கினது வந்து இது ஒரு தெய்வ சக்தி மாதிரி தெரியல. அதாவது அந்த கூடாரம் அது வந்து கோயிலாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூடாரத்துக்குள்ளே தெய்வம் இருந்துச்சான்னா தெரியல. ஆனால் இவர் அங்கே ஆக்ரோஷமாக பேசுனதுக்கும் அந்த கூடாரத்துடைய கதவை எட்டி உதைச்சதுக்கும் அந்த மரத்து மேலே எச்சி திப்பினதுக்கும் அந்த மரத்தில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருந்திருக்கு. அதனுடைய கோபத்திற்கு இவர் ஆளாகி அது அந்த மரத்துலேருந்து இறங்கி இவரோட உடம்புல ஏறிடுச்சு. ஏறிட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் எகிரி குதிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அங்கே இருந்தவங்கெல்லாம் இவர் ஏற்கனவே சத்தம் போட்டதை அவங்க ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து இந்த போலீஸ்காரர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா, அங்கே இருந்த போலீஸ்காரங்க யாரும் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க, நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம், இதை வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூ ஆக்க வேண்டாம், இது பெருசாக ஆணுச்சுன்னா நாளடைவில் இந்த பகுதிக்கு போகிறது வருதுன்னு எந்த ஒரு நடமாட்டம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடாதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எல்லாரும் சாந்தமாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே யாருமே ஃபோன்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எகிரி அதாவது ஒரு சாமி வந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை. அதை பார்க்கும் பொழுதே தெரியுது இது வந்து ட்ரான்ஸ் கிடையாது, இது ஏதோ ஒரு பொசஷன், ஏதோ ஒன்று உடம்புல நுழைஞ்சிருச்சு, இவர் ஆட்டி படைக்குதுன்னு. அப்போ இவர் அந்த இடத்தையே வட்டாரத்தையே சுற்றி கத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்து அவருடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்களுடைய நண்பரில் சில பேர் வந்து இன்னொரு நண்பருக்கு வந்து நீ வந்து உஸ்தாஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏறத்தாழ ஒரு 20 ஆண்கள் இருப்பாங்க அவரை பிடிச்சவங்க. ஆனால் அந்த 20 ஆண்களையுமே சுழற்றி வீசுகிற மாதிரி ஒரு பலம் இருந்தது அவர்கிட்ட. அது பார்க்கும் பொழுது தெரியுது அது வந்து ஏதோ ஒரு தெய்வ சக்தியாக இல்லை, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்யத்துடைய கோபத்திற்கு அவர் ஆளாயிட்டார்.
எந்த மரத்தில் அவர் காரி துப்புனாரோ அந்த மரத்தை போயிட்டு அவர் குத்துறாரு. அந்த மரத்தில் அவர் தலையை போட்டு இடிச்சுக்கிறாரு. இடிச்சிக்கவும் பலமுறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த நண்பர்கள்லாம் அவரை பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த நண்பர்களத்தையும் அவர் சுற்றி சுற்றி வீசுறாரு. அவர் ஒரு நிலையில் அவரை கட்டுப்படுத்தி உட்கார வைக்க முடியல. அப்புறம் திடீர்னு ஒருத்தர், அவர் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தார். என்னோட ஷோல்டர் ஒயர் கூட அவர் இல்லை. ஆனால் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த உஸ்தாஸ் அவர் தான். அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவருக்கு வழி விட்டுட்டாங்க. வழி விட்ட உடனே அவர் என்ன பண்ணார், நெத்தி பொட்டில் ஆள்காட்டி விரலை வச்சு அழுத்தினார். அப்படி அழுத்தும் பொழுது அந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நுழைஞ்சிருச்சுல, அந்த அமானுஷ்யம் இவரோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு கையை விரிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இவருடைய கழுத்துக்கிட்ட அந்த கை சேரலை. ஏதோ ஒரு ஆன்டி மேக்னெட்டிக் ஃபார்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கை அவருடைய கழுத்தை பிடிக்க முடியல. ஆனால் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது. கண்ணெல்லாம் விரிஞ்சு போய் அவரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதற்கப்புறம் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் பட்டுன்னு ஒரு காலி பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த வட்டாரத்தில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் இந்த காசு போட்டால் வாட்டர் டிஸ்பென்சர் பண்ணல, அந்த மிஷினில் போய்ட்டு பட்டுன்னு தண்ணியை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஒடியாத்தார். அதை கையில் ஊற்றி இஸ்லாம் முறைப்படி சில வார்த்தைகள் படித்து அதற்கப்புறம் அவர் மேலே தண்ணி தெளித்து அந்த உடம்புலேருந்து அந்த அமானுஷ்யத்தை வெளியாக்க முயற்சி பண்ணும் பொழுது இதுதான் கோரமாக நடந்த ஒரு சம்பவம். அந்த உடம்பை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் பண்ணுறதுக்காக இவருடைய நாக்கு நுனியை அவரே கடிச்சுக்கிட்டார். கடிச்சு ஏறத்தால் அது துண்டாகிற அளவுக்கு வெட்டுப்பட்டுறது. அப்படி வெட்டுப்பட்ட அந்த காயத்திலிருந்து ரத்தம் ஊற்ற 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 இப்போ அந்த உடம்புல இருக்கிற அந்த அமானுஷ்யத்தை வெளியாக்குறதா, இப்போ அந்த காயத்துக்கு அவருக்கு மருந்து போடுறதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்றதான்ற குழப்பமே அங்கே ஏற்பட்டுருச்சு. உடனே அங்கேருந்து அந்த போலீஸ்காரர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இந்த உஸ்தாஸோடைய இன்னும் சக நண்பர்களா இல்லை இந்த உஸ்தாஸுக்கு மேலே இருக்கிற வேறு மாதிரியான உஸ்தாஸ்களா அப்படின்னு தெரியல, பக்கத்தில் இந்த மசூதியிலேருந்து வேகமாக எல்லோரும் வந்தாங்க. நிறைய மோட்டோஸ் வாகனங்கள் நிறைய அந்த இடத்துல என்ன பிரச்சனைக்கு வந்தோமோ அந்த பிரச்சனை அங்கே மறந்துட்டோம். யாருமே அந்த என்ன பிரச்சனைக்காக இங்கே கூட நீங்கன்னு யாருமே கேட்கல. எல்லாருமே அந்த தனிப்பட்ட ஒரு ஆளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அவரை மயக்கம் போட வச்சுட்டாங்க. அது உடம்புலேருந்து வெளியானுச்சா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் அவர் மயக்கம் போட்டுட்டார். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரல. ஆனால் ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒரு ப்ரைவேட் வேன் அங்கே வந்தது. ஆனால் அது பார்க்கும் பொழுது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேன் அப்படி தெரிய வந்தது. அதில் இவரை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த கோரமான அந்த உருவம் நாக்கோடைய நுனியை கடித்து அந்த நாக்கோடைய நுனி கண் முன்னுக்கு தொங்கினது வரைக்கும் நான் பார்த்தேன். இப்போ அவர் குணமாயிட்டார், ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அமானுஷ்யம் அவர் என்ன செஞ்சது ஏதுன்றது இன்ன வரைக்கும் தெரியல. காரணம், அவர் யாருன்னே தெரியாது. கூட்டத்தில் ரெண்டமாக திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டமான வார்த்தை, ஆர்ப்பாட்டமான பேச்சில் அவருக்கு இது நடந்தது. இப்போ அவர் எப்படி இருக்கார், ஏது இருக்காருன்னு தெரில.
நான் ஆரம்பத்திலே இந்த எபிசோடுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான், அமானுஷ்யம் அப்படின்றதுக்கு மதம் கிடையாது, இனம் கிடையாது. திரைப்படத்தில் ரஜினிகாந்த் படத்தில் வர மாதிரி சொல்லணும்னா, அமானுஷ்யன்றது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீங்கள் ஒரு வழி மத நம்பிக்கை உள்ளவர், அதாவது ஒரே மாதிரியான மத நம்பிக்கை உள்ளவர்ன்றதுக்காக உங்களுக்கு சாதகமாகவோ எதிர்மறையான மத நம்பிக்கை உள்ளவர் என்பதற்காக அது பாதகமாகவோ இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? நான் நிறைய பேருக்கு கொடுக்குற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, அமானுஷ்யமும், அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, பேயும் நாயும் ஒன்று தான்னுவேன். நீங்கள் பாட்டு நடந்து போங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த நாய் குலைக்கும். ஏன்னா அதுதான் அதோடைய பிறவி குணம். நீங்கள் அதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் பாட்டு தெரியாமல் இருப்போங்க, கொஞ்சம் நேரம் அது சத்தத்தை போட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துடும். சில நேரத்தில் பிள்ளைங்களை வந்து நாய் துரட்டிடுச்சு கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. தெரு நாய்க்கள் வந்து பிள்ளைங்களை தாக்குதுன்னு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சும்மா போகிற பிள்ளையை அது தாக்காது. அந்த நாயை நீங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா நாயை பார்த்தோன்னே ஓ ஓ ஓன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நாய் இப்படி தான் கத்துன்னு. அதை அதுக்கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த நாய்க்கு அது ப்ரொவோகேஷன். அது என்ன பண்ணும், ஓ என்ன நீ ப்ரொவோக் பண்ணுறியா, சரி இப்போ நான் காட்டுறேன் யாருன்னு அட்டாக் பண்ணும். நாயும் பேயும் ஒன்று தான், பேயும் இப்படி தான். சில எல்லைகளை நம்ம கடந்து போகும்பொழுது சில அமானுஷங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம நெருக்கமாக காட்டும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு புல்லரிக்கும், ஒரு என்சைட்டி இருக்கும், வாடை அடிக்கும், தொடுதல் வருடுதல்லாம் நம்ம உணர முடியும். அதற்காக அது கூட சேர்ந்து மல்லு கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு போனாலே இந்த அமானுஷங்கள் விலகி போயிடும். அதுங்கள்கிட்ட போயிட்டு அதுங்களோட குடியிருப்பு பகுதி நமக்கு தெரியாது. ஒரு கல் கூட அதோட குடியிருப்பு பகுதியாக இருக்கலாம், ஒரு குழியாக இருந்தாலும் குடியிருப்பு பகுதியாக இருக்கலாம், ஒரு புத்து, ஒரு மரம், மரத்துலேருந்து விழுகிற கிளை, இல்லை யாரும் நட்டு வச்சிருக்கிற ஒரு ஒரு சட்டமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதனால தான் அந்த வயசானவங்களாம் சொல்லுவாங்க, கண்ட இடங்களில் சிறுநீர் கழிக்காதீங்க. அப்படியே கழிக்க வேண்டிய சூழ்நிலை, எச்சில் உமிழ் வேண்டிய சூழ்நிலை, ஒரு மன்னிப்பு. மலையக்காரர்கள் அடிக்கடி செய்வாங்க, மின்தா ஈஸின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு எல்லை பகுதி இருக்கும். அந்த பகுதிக்குள்ளே போகும்பொழுது இருக்காங்களா இல்லையான்றதை விசாரிக்கணும்னு தேவையில்லை, ஆராயணும்னு தேவையில்லை. ஆராயிற அளவுக்கு நமக்கு அங்கே நேரம் பத்தாது. ஒரு மரியாதை நிமித்தமாக நான் இந்த இடத்துல எச்சி உமிழ்கிறேன், இல்லை ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை இந்த இடத்த நான் கடந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லிட்டு போனாலே இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். ஆனால் இவர் அதெல்லாம் தாண்டி மரத்தை எத்துறதும் குத்துறதும் காரி துப்புறதும் பண்ணி தன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற வெறுப்பை ஏதோ மேலே காட்டி ஏதோ அவரை தாக்கி, அன்றைக்கு ஏதோ நோக்கத்தோடு வந்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலையை வீட்டுக்கு போயிட்டார். இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.